கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு போதும் என்கிற மனதுடனே கூடிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு மனிதர்களுக்கு எவ்வளோ பொருள் இருந்தாலும், பணம், வசதி, வாய்ப்புகள் இருந்தாலும் போதும் என்ற மனம் மட்டும் இருக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போவும் எதுவும் இது போதாது, இது போதாது, இது போதாது, இது போதாது, இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் அது நம்முடைய மாம்ச சுபாவமாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த சுபாவம் தான் ஆண்டவர் வேணாம், இருக்கிறது போதுன்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் வசனத்தின் மூலமாக, பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியான இந்த வார்த்தைகளை இந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால், நமக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு மனம் இல்லைன்னு சொன்னால், கர்த்தர் கொடுத்தது போதும், ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிற நிலைமை போதும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் போதும், இப்படி திருப்தி இருக்கிறதை கொண்டு திருப்தி அடைகிற மனப்பக்குவம் நமக்கு இல்லை. இந்த மனப்பக்குவம் இல்லாதனால தான் நமக்கு போதாது போதாது போதாது, பத்தாது பத்தாது, பற்றாக்குறை, இது போதாது இது போதாதுன்னு சொல்லி நம்ம அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய எண்ணம், உலகம் முழுவதும் வசனம் சொல்கிறது, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் உனக்கு லாபம் என்னன்னு சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து நம்முடைய வாழ்க்கை திருப்தியாக அமைகிற ஒரு வாழ்க்கையாக இருந்தால், நம்ம கஞ்சி குடித்தாலும் சந்தோஷமாக இருப்போம், பிரியாணி சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருப்போம், கர்த்தர் கொடுத்தாலும் சந்தோஷமாக இருப்போம், கொடுக்காவிட்டாலும் சந்தோஷமாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருக்கு அப்படிப்பட்ட திருப்தி அடைகிற சுபாவம் இல்லை. வேதம் சொல்கிறது, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையே மிதிப்பானான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். திருப்தி அடைந்த ஒரு மனுஷன் அவன் காலுக்கு தேன் இருந்தால் கூட அதை எடுத்து சாப்பிட மாட்டான், அதை மிதிப்பான். காரணம் என்னென்னு சொன்னால், அவன் திருப்தி ஆகிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லை. அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 8ஆம் வசனம், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும். இருக்குதில்ல, உண்ண இருக்குதா, உடுக்க இருக்குதா? நம்ம பாருங்கள், நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் அல்லது எவ்வளோ நகையாக வச்சுருந்தா கூட, நீங்கள் பணத்தை யார் நம்ம சாப்பிட முடியாது. நகையை சாப்பிட முடியுமா? நகையும் சாப்பிட முடியாது, பணத்தையும் சாப்பிட முடியாது. நம்ம நிறைய வீடுகளை கொடுத்து அந்த வீட்டை நம்ம சாப்பிட முடியுமா? அல்லது எதையும் நம்ம சாப்பிட முடியாது. நம்ம கையில் கொடுத்துருந்த பணத்தை வச்சு சாப்பிடக்கூடிய பொருளை வாங்கி சமைத்து சாப்பிட்ட ஆகாரம் தான் நம்ம சாப்பிட முடியும். அதை வேதம் சொல்லுகிறது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் அந்த வல்ல சட்டை மேலே இந்த ஒரு கோட்டை ஐயா மாற்றிருக்கிறார், நல்லா இருக்குது. இதுக்கு மேலே ஒரு 4 கோட்டு போட்டால் எப்படி இருக்கும்? ஜோக்கர் மாதிரி இருக்கும். ஒன்று நல்லா இருக்கும், ஒன்று நல்லா இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே இன்னும் 2-3 கோட்டை போட்டு அப்படி போட்டோம்னா எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு காமெடியன் மாதிரி இருக்கும். இன்றைக்கி நிறைய பாஸ்ட்டுங்க காமெடியன்கள் ஆகிட்டாங்க. இன்றைக்கி ஆவிக்குரிய உலகம் எப்படி போயிட்டுருக்குது? காமெடியை நோக்கி போயிட்டுருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். இல்லை, இது எனக்கு போதாது, நான் பெரிய ஆள் ஆகணும், எனக்கு இந்த பணம் போதாது, இந்த வசதி போதாது, என் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் போதாது, இப்படி அநேகர் நினைத்து தங்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து உலக பிரகாரமாய் போய் வேதம் சொல்கிறது உருவ குத்தி கொள்கிறாள்னு சொல்லப்பட்டு 9ஆம் வசனத்தில், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், நல்ல கவனிங்க, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். பணம் நேர்மையாக சம்பாதிச்சா கொஞ்சம் தான் சம்பாதிக்க முடியும். ஊழியத்தில் கூட நேர்மையான வருமானம்னா கொஞ்சம் தான் வரும். நீங்கள் நல்லா உபதேசம் பண்ணுங்கள், சத்தியத்தை நிறைய சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள், அந்த சபையில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நீங்கள் எப்படி ஒன்றாலும் வரலாம், சபைக்கு எப்படி ஒன்றாலும் இருக்கலாம், நீங்கள் சபைக்கு மட்டும் வாங்க, காணிக்கு மட்டும் கொடுங்க, தசமாக மட்டும் கொடுங்க, அப்படி சொல்கிற சபை நிறைய ஆத்துமக்களால் நிறைந்திருக்கும். ஆவிக்குரிய ஜீவத்தில் இது தப்பான காரியம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும்
மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுகிறார்கள். ஆண்டவரே கொண்டு போய் தள்ளுறதில்லை. அந்த ஆசை, பண ஆசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பெரிய ஆள் ஆகணும், இந்த ஒரு காரு போதாது. எத்தனை கார் இருந்தாலும் எத்தனை காரை ஓட்ட முடியும்? நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் 4 காரை கொடுத்துருக்காரு. 4 காரில் ஏதாவது ஒரு காரை தான் என்ன செய்ய முடியும்? ஓட்ட போக முடியும். ஒரே நேரத்தில் 4 காரை ஓட்ட முடியுமா? இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான் சோதனையில் மாட்டிக்கொள்கிறார்கள். கர்த்தர் கொடுத்தது கொஞ்சம் இருந்தால் கூட அது சந்தோஷமாக, சரி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுகிற சுபாவம் நமக்கு இல்லை இன்றைக்கு. அதனால தான் அநேகர் என்ன செய்கிறாங்க, வசனத்தில் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் என்ன செய்கிறார்களா? விழுகிறார்கள், விழுந்துடுறாங்க. அவங்கள யாரும் தள்ளுறதில்லை, இவங்களே போய் விழுகிறார்கள். கர்த்தருக்கு. அடுத்த வசனம் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து சுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அந்த வசனம் இருக்கு. பணம் இருந்து எல்லாவற்றுக்கும் உதவும். நம்ம ஆண்டவர் ஜிப்பா போட்டிருந்தார், அங்கி போட்டிருந்தார். அவன் அந்த அங்கியில் பாக்கெட் இல்லை. எப்போது அவர் அங்கியில் ஏதாவது வாங்கி போட்டிருக்காரா பையில்? இல்லை. அந்த பணப்பையை சுமந்து கொண்டு போகிறது தான் ஆண்டவர் யூதாஸ் காரியத்தை வச்சுருந்தார். அந்த பணப்பையை சுமந்து 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 அவன் பேயாக மாறிட்டான். இன்றைக்கி பிசாசு பணம் யாரை நிறைய பேர் பணம் வஞ்சிக்கிறது. பண ஆசை நிறைய பேர் என்ன செய்யுது? வஞ்சிக்கிறது. போதும் என்கிற ஆசை இருந்தால், போதும் என்கிற மனம் நமக்கு வேண்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பாருங்கள், சில நிறைய பாஸ்டர்மாருங்க அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் குறை சொல்ல. மாடி மேலே மாடி சர்ச்சு கட்டணும். இந்த ஊர்லேயே எங்கள் சபை தான் பெரிய சபையாக இருக்கணும். 10,000 பேர் உட்காரணும். எங்கள் சபை தான் பெரிய சபையாக இருக்கணும். எங்கள் சபையில் தான் நல்ல வருமானம் வரணும். வேறு எந்த சபையிலும் ஜனங்க போகக்கூடாது. இது ஒரு சுயநலமான ஒரு காரியம், மாம்சமான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பண ஆசை, அதுலேயும் என்ன வருது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக்குறது. சிலர் அதை இச்சித்து சுவாசத்தை விட்டு என்ன செஞ்சாங்களாம்? வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி யாரெல்லாம் பண ஆசையில் இருக்கிறார்களோ, பண ஆசை, பணம் தேவை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பணம் தேவை. சாப்பிட்றதுக்கு பணம் தேவை, உடுத்துறதுக்கு பணம் தேவை, இந்த டிவி ஒளிபரப்புறதுக்கு பணம் தேவை, இதை பார்க்குறதுக்கு, டிவி வாங்கிறதுக்கு பணம் தேவை. எல்லாத்துக்கும் பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. உங்களுக்கு ஆசை தீமை வேணுமா, வேறு வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய ஜீவத்தை விட்டு போயிட்டாங்க. பணம் எல்லாரையும் மாம்ச பிரகாரமாக தள்ளிட்டு போயிடுச்சு. பணத்தை ஆசை எல்லாருக்குள்ளே அவங்களை சாத்தான் பண ஆசை காட்டி வஞ்சிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்தில் பாருங்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. தேவ மனுஷனே, பணத்துக்கு பின்னாடி போகாதே. ஒரு கார் இருந்தால் சந்தோஷப்படு. கர்த்தர் கொடுத்த கார் போதுன்னு நினை. ஒரு வீடு இருந்தால் இந்த வீடு போதுன்னு நினை. ஒரு சின்ன சபை இருந்தால் ஜனங்க வரணும்னு நினைக்கணுமே தவிர மாடி மேலே மாடி கட்டணும், பெரிய சபையாக இந்த ஊர்லேயே எங்கள் சபை தான் பெரிய சபையாக மாறணும், எங்கள் சபையில் தான் ஜனம் நிறைய வரணும்னு சொல்லி எல்லாம் தேவ மனுஷனே நீ நினைக்காதே. அது உன்னை பண ஆசைக்குள்ளாக கொண்டு போயிடும். அது எல்லா தீமைக்கும் வேறாக மாற்றிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனத்தை பாருங்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. உன்னை விட்டு ஓடுன்றாரு, உன்னை அடையும்படி நாடுன்னு சொல்கிறார். ஆகவே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. 100 பேரை ஆக்குன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அதுக்காக மற்ற சபையில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் கொண்டு வேறு வஞ்சனையாக என்ன செய்யக்கூடாது? உங்கள் சபையில் கொண்டு உட்கார வைக்கக்கூடாது. அந்த வஞ்சனையாக கொண்டு உட்கார வச்சிங்கன்னா ஆள் இங்கே இருக்கிற உங்கள் 4 சபை விசுவாசிகளும் கூப்பிட்டு போயிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு சபையிலிருந்து ஆத்துமாக்களை உங்கள் சபை கொண்டு வந்தீங்கன்னா, உங்கள் சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தரே வேறு சபைக்கு அனுப்பிடுவார். யார் அனுப்புறது? பிசாசு இல்லை, கர்த்தரே அனுப்பிடுவார். கர்த்தருக்கு சோதரர். ஆகவே சபை கர்த்தருடையது. ஒரு மனுஷன் ஊழியத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுக்கிறார்.
ஒரு சபையை ஒரு மனுஷன் கெடுப்பான், ஆனால் அவனை தேவன் கெடுக்கிறார். நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 வசனமா, நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம். ஆகவே ஒரு சபையை வஞ்சித்து, ஒரு சபையை ஏமாற்றி, ஒரு சபையில் இருக்கிற ஜனங்களை உங்கள் சபையை கொண்டு வந்து உங்கள் சபையை பெரிய சபையாக மாற்றணும்னு நீங்கள் நினைத்து பலவிதமான தீர்மானங்கள் போட்டு கூட்டங்களை வச்சு ஜனங்களை கூட்டி சேர்ப்பிலானால் அது உங்களுக்கு வேதனையாக இருக்கும். மற்ற சபைகளை கெடுக்கிறது, யாரை கெடுக்கிறதுன்னு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய ஜனங்க வந்தால் காணிக்க வரும், சபை கட்டலாம். நிறைய ஜனங்க வந்தால் தசம பாகம் வரும், நம்ம நல்லா இருக்கலாம். இப்படியெல்லாம் போட்டு மற்ற சபையில் இருக்கிற விசுவாசிகளை ஏதாவது ஒரு காரணம் காட்டி உங்கள் சபைக்கு வர வைப்பில்லானால் அந்த சபை கெட்டுடும். அந்த ஊழியக்கார வயிற்றச்சல் நம்ம உங்களை சும்மா விடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரன் வயிறறிஞ்சு ஜெபம் பண்ணுவாரானா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை, சாபமாக மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்தார். போதும் என்கிற மனது வேணும், அதோட தேவ பக்தியும் வேணும். அது இருந்தால் உங்களுக்கு மிகுந்த ஆதாயமாக இருக்கும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு தேவையான பணங்களை தருவார். பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை பார்த்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு பணம் தேவையாக இருக்குது ஆண்டவரே, அது நிச்சயமாக எங்களுக்கு தேவை. ஆனால் எங்களுக்குள்ள பண ஆசை இருக்கக்கூடாது. நீர் கொடுத்தது போதும் என்கிற சுபாவம், மனம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அந்த மனதை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று கடமை என்று சொல்லப்பட்டு நாங்கள் இதுக்காக அதற்காக அலையாதபடி நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிற சுபாவத்தை எங்களுக்கு கட்டளையிடும். ஆசீர்வதி. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தம்முடைய பிள்ளைகள் ஆசை தொடர்ந்து கனம் துதி மகிமெல்லாம் முக தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நெஞ்சங்களே வாருங்களே, என் நேசர் இயேசுவிடம். நெஞ்சங்களே வாருங்களே, என் நேசர் இயேசுவிடம். வந்திடுவீர் இந்நேரமே, வா என்று அழைக்கின்றாரே. வந்திடுவீர் இந்நேரமே, வா என்று அழைக்கின்றாரே. என் பாவ பாரங்களை தன் நெஞ்சில் சுமக்க வந்தார். என் பாவ பாரங்களை தன் நெஞ்சில் சுமக்க வந்தார். எல் துன்ப துக்கங்களை எல்தனில் நீக்க வந்தார். எல் துன்ப துக்கங்களை எல்தனில் நீக்க வந்தார்.